Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கி கேட்கலாம். கோபிநாத், இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது, விவரிங்க. சற்று முன்னர் தற்போது தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வராரு. அந்த கஷ்டம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இவரோட அறிவிப்பு, அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார், செயல் தலைவராக செயல்படுவார், தொடர்ந்து நானே தலைவராக செயல்படுவதாக தற்போது பாமக டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா வானூர் பகுதியில் நடந்த பொதுக்குழுல டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டது. இதுல ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டது. இரு வாரங்கள்ல திருப்பி இவர்களுக்குள் சமாதான பேச்சுவார்த்தைய கோகாமணி கௌரவ தலைவர் நடத்தினாரு. அதுல ரெண்டு பேருமே நாங்க சமாதானம் ஆயிட்டோம், இது உள்கட்சி விவகாரம் என்று தெரிவித்த அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து அவங்க ஒன்றாக தான் செயல்பட்டாங்க. தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள்ல ஒன்றாக கலந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு, அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அவர் செயல் தலைவராக செயல்படுவதாகவும் தானே தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியை செயல்பட போவதாகவும் தற்போது ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவல் தான் தற்போது தகவலை பார்த்துட்டு இருக்கோம். அவர் தலைவராக செயல்பட போவதாக அறிவிச்சிருக்காரு. இது ஒரு தற்காலிகமானதா அல்லது? ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராமதாஸோட கருத்துக்கள் ரெண்டு பேருக்குமே வார்த்தை முதல் கருத்து முதல் தொடர்ந்து கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருந்துதான் வருது. இதுல தலைவருக்கான பதவியை இவர் பாத்தீங்கன்னா சென்னை அலுவலகத்துல தனியா செயல்பட்டு வர்றாரு அன்புமணி ராமதாஸ். கட்சிக்காரங்க முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே சென்னையில சென்றுதான் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாங்க. இங்க யாரும் பாக்குறது இல்ல. டாக்டர் ராமதாஸை அவர்களை பார்ப்பதற்கும் வெகு குறைவான கட்சி பிரமுகர்கள் ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தெரிய வரல. அன்புமணி ராமதாஸ் இதற்கான பதில் சொல்ல வேண்டும். டாக்டர் ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு, தான் கட்சியோட தலைவர் என்பதை பாமக நிறுவனர் இருந்த ராமதாஸ் தான் தான் தலைவர் என்ற தகவலை தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் தற்போதுதான் வெளியாயிருக்கு. போக போக மட்டும்தான் முழுமையான தகவல் வெளியாகும். என்ன காரணம் சொல்றாங்க, என்ன அவருக்கு அடுத்த கட்டம் இவர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள போறாரு, செயல் தலைவர் என்ற முறையில அன்புமணி ராமதாஸோட நடவடிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருக்கான வரையறுக்கப்பட்ட பவர் என்னன்னு தெரிய வரல. போக போக மட்டும்தான் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தற்போது ராமதாஸ் செயல்பட போவதாக அறிவிச்ச தகவல் தான் பார்த்துருக்கோம். கோபிநாத், அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு ஏதேனும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அவர் இதை தொடர்பாக ஏதேனும் தெரிவிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக இப்ப ராமதாஸோட அறிவிப்பு கண்டிப்பா இந்நேரம் அன்புமணி ராமதாஸ் பார்த்திருப்பாரு. தற்போது இன்னும் சற்று நேரத்துல அன்புமணி ராமதாஸ் அவரோட நிலைப்பாடு, கட்சி நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, ஏற்கனவே பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்தில் நடைபெற்ற போது பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் பின்பக்கம் தான் போனாங்க. அதுல குறைவான மண்டபத்தில் இருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்துல அன்புமணி ராமதாஸ் அவரோட நிலைப்பாடு, கட்சியோட தலைவராக இருந்த அவர் தற்போது நீக்கப்பட்டு செயல் தலைவர் என்ற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காரு ராமதாஸ். இது போக போக மட்டும்தான்
இந்த விஷயம் வந்து முழுமையான தகவலை வெளியாகும். அன்புமணியோட நிலைப்பாடு இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.